ஓடாத. ஆகார் ஓடிட்டான். தேவனுடைய பிள்ளை பிரச்சனைகள் வரும், நெருக்கம் வரும், போராட்டம் வரும், உபத்திரம் வரும். ஓடாத. ஒரு இடத்துல ஓடனா இன்னொரு இடத்துல மாட்டிக்குவேன். தரித்து நெல், தேவனுக்கு முன்பாக நெல், அவருக்கு உன்னை வெளிப்படுத்து, அவர் உன்னை உயர்த்துவார். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் கூடாது என்னமா இருக்கு? உடைந்த குடும்பத்தை ஒன்றாக சேர்ப்பார். உருகுலைந்து போன உன் வாழ்க்கையை உருவமைப்பார். அடங்காத பிள்ளைகளா இருக்கிறாங்களா? பயப்படாது. நீ துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். உன் பிள்ளைகளால் நீ ஆசீர்வாதமாக இருப்பார். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொன்னார். கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே. கர்ப்பம் செத்த சாராளையும் கன்னி மரியாளையும் திரண்ட ஜாதிகளுக்கு தாயாய் மாற்றின தெய்வம் உன்னையும் என்னையும் அப்படியே பெருக செய்வார். கைகளை தட்டி அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. உணர்ந்து பாடுவோம். என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் பாடுவோம். உணர்ந்து பாடுவோம். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நல்ல கைகளை தட்டி ஆமென். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லா கைகளை உயர்த்தி என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் இயேசுவால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் உன் சொந்த பார்க்கும், உன் நண்பன் பார்ப்போம், உன் விரோதி பார்ப்போம். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என்னை கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் இயேசுவால் நான் உயருவேன், என் இயேசுவால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். பாடுவோமா? நல்ல வாயில சுற்றியுள்ள விசுவாசம் உள்ளவங்க மட்டும் பாடுங்க. பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் என்னை சுற்றியுள்ள சத்து அதை பார்ப்பான். என்னை சுற்றியுள்ள விரோதி அதை பார்ப்பான். என் தேவனால் உணர்ந்து, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். உணர்ந்து என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை சுற்றி இருக்கிற கண்கள் அதை பார்க்கும். உன் விரோதிகள் காண்பார்கள், உன்னை பகைக்கிறவர்கள் காண்பார்கள். உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அந்த விசுவாசம் எனக்கு வேண்டும். Trust in the Lord. இதை நான் எப்படி பெற முடியும்? பவுல் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். யோபு சொல்லுகிறான், அவர் உனக்காக எனக்காக வைத்த திட்டத்தை யாரும் மாற்ற முடியாதப்பா. நீ எங்க போனாலும் எங்க போனாலும் எங்க போனாலும் உன்னை தொடுவார், தொடுவார். வந்துரு. அதான் சீக்ரெட். யெரொபெயாமை பார்த்து சொன்னார் ஆண்டவர், தாவீதை போல உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யெரொபெயாம் 10 கோத்திரங்களை உனக்கு நான் கொடுத்தேன். 2 தான் தாவீதின் சன்னதிக்கு. உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு
தாவீதை போல் என் இதயத்துக்கு ஏற்றவனாயிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த நன்றி கெட்ட யெரொபெயாம் கன்று குட்டிகளை நிறுத்தி கர்த்தரை விட்டு விலகி போனான். எல்லாரும் என்னை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு பதிலாக கன்று குட்டிகளை நிறுத்தி விட்டான். கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லிவிட்டான். விழுந்து போனான் யெரொபெயாம். அவனை போல பாவம் செய்தவன் இல்லை. நன்றி கெட்ட ஆதாம் ஏவாள், வேதத்தில் நன்றி கெட்ட சவுல். ஆனால் எந்த மனிதன் தன் வாழ்விலே எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தேவனுக்கு முன்பாக தன்னை நிறுத்துகிறானோ, தேவனையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிறானோ, அவன் செழிப்பான். அந்தர வெளியில் கரளையாய் போன செடி அல்லவன். அவாந்திர வெளியாய் இருந்தாலும் வறண்ட நிலமாய் இருந்தாலும் மழை தாட்சியான காலத்திலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் மாறுவான். கைதட்டி ஆண்டவர், அவன்தான் கர்த்தரை நம்புகிறவன். ட்ரஸ்ட். இதை சொன்னது யாரு? யோபு. எப்போ சொன்னா? நன்றாய் வாழ்ந்த காலத்திலா? இல்லப்பா, எல்லாம் இழந்து போனான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஆண்டவரே சொல்றார், அவன் சன்மார்க்கன், அவன் நல்லவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், தீமை விட்டு விலகுவா. பின்பு ஏன் ஆண்டவரே துன்பம்? ஏன் துன்பம்? கேள்வி இன்னைக்கு அநேக பேர் வாழ்க்கை. ஏன்? எனக்கு இருக்கு, உனக்கு இருக்கு. நான் நிறைய நேரம் அழுவேன், உங்களுக்கு தெரியாது. என் மனைவிக்கும் தெரியாது. நான் அது தனியா இருப்பேன் எப்பொழுதுமே. என் வாழ்க்கையில தனிமை தான் அதிகம். உங்களுக்கு தெரியுமா? தனிமை 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 சிறு வயதுலேருந்தே அதுதான் எனக்கு. நண்பர்களோடு இருக்கிறது பிரியம், பட் செப்பரேட்டாக வந்துடுவேன் சில நேரம். ஆனால் இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. தேவ ஜனங்கள் எனக்கு ஆண்டவர் நினைப்படுத்த ஒவ்வொருத்தருக்காக போய் அழுவேன் ஆண்டவர்கிட்ட. ஏன் நடக்குது புரியல. யோபுக்கு புரியல. ஏன்பா கேள்வி கேட்கிறான், புலம்புகிறான் புலம்புகிறான் புலம்புகிறான். தான் நீதி செய்தனே அதெல்லாம் சொல்றான், தான் நீதி எல்லாம் சொல்றான் சொல்றான் சொல்றான். அவன் நண்பர்கள் அவனை வேதனைப்படுத்திக்கிட்டே போறான். ஒரு காலகட்டத்தில் அவனால் பேச வார்த்தை இல்லை. அப்படியே அமர்ந்து விடுகிறான். தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. அவன் பேசட்டும். அவன் ஆயாசமா இருக்கிறான், வேதனையா இருக்கிறான், அவன் பேசட்டும் பேசட்டும் விட்டுட்டு ஆண்டவர் ஒரு காலத்துல அவன் அமைதலாய் இருந்த போது, அவனால் பேச முடியாத போது தேவன் பேசுகிறார். தேவன் பேசும்போது இப்பொழுது சொல்லுகிறான், உம்மை குறித்து என் காதால கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. அப்பா, நான் என்ன பேசுவேன்? எதை என்னால சொல்ல முடியும்? என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் சுவாமி. நீ எப்பொழுது அமைதலா இருக்கிறாயோ, நலம்புலம் சொல்லாமல் இருக்கிறாயோ, அப்பொழுது தேவன் பேசுவார். ஆண்டவர் பதில் கொடுக்கவே இல்லை. அவனுக்கு தெரியுமா ஏன் உனக்கு இந்த கஷ்டம்? சொல்லல. ஆனால் அவர் யார் என்பதை வெளிப்படுத்தினார். கைகளுக்கு அவர் யார், அந்த அறிவு நமக்கு இல்லாதனால தான் இன்னைக்கு நீங்கள் நானும் வருத்தத்தில் வியாகுலத்திருக்கோம். அவர் யார்? நாட் ஓன்லி த்ரூ த பைபிள். பைபிள் மாத்திரம் உனக்கு அது போதிக்காது. எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அவரை அறிந்து கொள்ளனா இட்ஸ் an எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். ஆதாம் ஏவாளை அறிந்தான், அனுபவம். தேவனோட எத்தனை பேருக்கு என்கவுண்டர் இருக்கு, சந்திக்கிற நிகழ்வு நடந்திருக்கான் பல முறை. நான் பார்த்துருக்கிறேன். அழுது இருக்கிற ஒரு நாள் அழுதுட்டேன், விட்டுடுங்க என்ன. முதல் சந்திப்பது தான் எனக்கு. அந்த வெளிச்சத்தை என்னால் தாங்கவே முடியலை. என்னை விட்டுடுங்கப்பா. அது மகிமையா இருக்கும். அதை போல ஒரு அனுபவம் கிடையாது. அதை மறுபடியும் நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை, பராக்கிரமம், இதை பார்க்க ஆசைப்படாதா? அவரை பார்க்க ஆசைப்படும். அவரை அறிந்து கொள்ள ஆசைப்படும். அந்த அன்பை உன்னால் தாங்கவே முடியாது. வேற எதுவுமே வேணாம். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், அப்பா, பரலோகத்தில் ஒரு நாள் உண்மை நான் சந்திச்சா உங்கள் பாதத்தில் விழுந்து அதை பாதத்தையே முத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அந்த பாக்கியம் எனக்கு தாங்க. ஏன்னா அந்த அன்பு தான். நான் எவ்வளவோ துன்மார்க்கன், எவ்வளவோ கெட்டவன், எனக்கா அந்த வாழ்க்கை, எனக்கா இவ்வளவு கிருபை, எனக்கா இந்த உயர்வு, எனக்கா மதிப்பு, எனக்கா மரியாதை, எனக்கா பாராட்டு. ராஜா என்ன செய்ய முடியும் அந்த அன்பை பார்த்து? அவருடைய வல்லமை பராக்கிரமம் வேணாம் நமக்கு. அந்த அன்புக்கு நிகரா ஒண்ணுமே இல்லை.
அதுதான் என்னை ரட்சித்தது, அந்த அன்புதான். அந்த சிலுவை தான் என்னை பாதுகாத்தது. மரணத்துக்கு நேராக போன என்ன அந்த அன்பு அறிஞ்சிக்குங்க. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. யோபு தேவன் யார், அவருடைய மகிமை என்ன அறிந்த பிறகு அவன் சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்ததுனா என் வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய திட்டம் போட்டீங்களோ அதை யாருமே, எந்த சக்தியுமே, எந்த சத்துருமே மாற்ற முடியாதுப்பான்னு சொல்றான். கைகளை தட்டி பாடுகளின் வழியே கடந்து வந்த ஒரு யோபு. எவ்வளவு நாள்? கொஞ்ச நாள் மாத்திரம். துன்பப்படுவீர்கள். தேவ பக்தியா நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஏன் இந்த ஒருத்தர் ஆண்டவரை தாவீது கேட்கிறான். தாவீது என்ன பாவம் செஞ்சான்? சவுலுக்கு உண்மையா இருந்தது பாவமா? சவுல் மருமகனானது அவன் பாவமா? அவன் எவ்வளவு அழுது இருப்பான். ஏப்பா இந்த கொடுமை எனக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஏன் ஆண்டவரே? அவன் அவ்வளவு அழுறான். தாவீது, நீங்க பதிலே கொடுக்கலையே. கடைசி வரைக்கும் பதில் வரல அவனுக்கு. ஏன்? முதல் ராஜாவாகிய சவுல் கீழ்ப்படிதல் தகப்பனுக்கு. ஆனா அவன் ராஜாவா மாறின பிறகு அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு இல்லையே. ஏன்னா அவன் ராஜாவாயிட்டான். நோ நோ ஒபீடியன்ஸ். தகப்பன் வீட்டில் உண்மையாய் கழுதையை தேடி சென்ற அந்த சவுல் இன்றைக்கு தேவனிடம் உண்மையாய் இல்லை. ஏன்னா அவன் ராஜா, உயர்ந்துட்டான். ஒரு ஊழியக்காரனை சந்திக்கும் போது அவன் வெறுங்கையா போகக்கூடாதுன்னு சொல்லி அவனை மதித்து மரியாதை கொடுத்து நடந்தின அந்த சவுல் இப்போ சாமுவேலை மதிக்கல, அவன் சொல்ல கேட்கல. ஏன்? அவன் ராஜாவாயிட்டான். தொடர்ந்து அவன் வாழ்க்கையில பாவம் பாவம் பாவம். ஆண்டவர் பார்த்தார், என் மக்கள் என்ன தள்ளிட்டாங்க, ராஜாவை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த ராஜா எப்படி இருக்கணும்? என் மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி விரும்பினார். ஆனா அந்த ராஜாவோ கர்த்தரை விட்டு விலகி போயிட்டார். இப்ப ஆண்டவர் பார்க்கிறார், என் இதயத்துக்கு ஏற்ற ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன். கைகளை உயர்த்து. ஆண்டவருடைய இதயம் எப்படி இருக்கிறது என்பதை அவன் அறிந்தவனாய் இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் ஆண்டவருடைய இதயத்தை போலவே சிந்திக்கிறவனா இருக்கணும். அதனால்தான் அத்தனை பாடுகள். இந்த பாடுகள் வழி எப்படி ஓடுறியா? பிரஷர் வரும்போது ஓடிடுறோமா? விடாத. எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும் விடாத. ஆண்டவரை பிடித்துக்கொள் இயேசுவின் நாமத்தினால. அதுதான் சோதனை. உங்களை என்னை எத்தனை மணி நேரம் நெருப்பில் வைக்கணும்னு அவருக்கு தெரியும். ஒரு பொண்ணை எத்தனை தரம் உருக்கணும், எவ்வளவு அளவு உருக்கணும்னு பொற்கொள்ளனுக்கு தெரியும். கைகளை தட்டி, இல்லைன்னா அது வீணாயிரும்னு அவனுக்கு தெரியும். அப்பா பொண்ணுக்கு மாத்திரம் புடமிடுதல் இல்லைப்பா. நேற்று ஆண்டவர் சொன்னார், மண்ணுக்கு கூட, சாதாரண மண்ணு உனக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா மாறணும்னா அதுக்கும் ஒரு நெருப்பு வேணும் பான்னார். கைகளை உயர்த்தி கைகளை தட்டி, அதுக்கும் ஒரு நெருப்பு வேணும். வெறுமையா பானையை செஞ்சு வச்சுட்டா அது காஞ்சாலும் கரைஞ்சிரும்பா. நீ கரையாம இருக்கிறதுக்கு தான் உன்னை கொண்டு போய் நான் நெருப்புல வைக்கிறேன்பா. உன்னை தீப்பதற்காக அல்ல, உன் நிறத்தையே நான் மாத்திடுவேன், உன்னை அழகுபடுத்துவேன், ஆசீர்வாதமா மாற்றுவேன் சொன்னார். கைகளை தட்டி ஹல்லேலூயா ரிமனதியாந்துர பலவா. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே பாடுவோம். நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என் கரும்பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என் கரும்பிடித்து உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கையில் தட்டி, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். சொல்லுவோம், தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அதை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லுவேன். நான் இன்னும் செய்திக்குள்ளே போல.
கர்த்தர் சொல்றதை நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். வரும்போதே கேட்டேன், இது நான் எப்படி பெறணும் ஆண்டவரே? ஆனால் நேற்று ஒரு ஓமையை எனக்கு சொல்லி கொடுத்தார், கதை சொல்லி கொடுத்தார், எனக்குள்ள உருவகம் செய்தார். ஒருத்தன் பைக்கில் போயிட்டே இருக்கிறான். திடீர்னு போன வண்டி நின்று போச்சு, புது வண்டி. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா வண்டி நின்றுச்சு. ஆனால் வண்டி இன்ஜின் இயங்குது. வண்டி ஜிர்ருன்னா வண்டி உருண்டு. மெக்கானிக்கிட்ட கொண்டு போனான். மெக்கானிக் பார்க்குறான், ஆஃப் பண்ணா ஆன் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சே, மறுபடியும் செக் பண்ணுறான், பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல் ஃபுல்லாக இருக்கே. வண்டி ஓடுது, இன்ஜின். சக்கரம் பஞ்சரா? இல்லையே, பஞ்சர் இல்லையே, நல்லா இருக்கே. புது டயர், புது வண்டி. என்னென்னவோ பார்க்குறான், ஆயில் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒன்றுமே புரியல. சார் எனக்கு ஒன்றுமே புரியல சார், கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுவோமா? அங்கே இன்னொரு நபர் வந்தார். என்னப்பா சார், பெட்ரோல் இருக்குது, இன்ஜின் ஓடுது, சக்கரை நல்லா இருக்குது, பஞ்சர் இல்லை, ஆயில் இருக்குது, எல்லாம் இருக்குது, வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது, கியர் போட்டாலும் மூவ் ஆக மாட்டேங்குது. அவர் குனிஞ்சு பார்த்துட்டு சொன்னார், தம்பி செயின் இருக்கான்னு கேட்டார். வண்டிக்கு செயின் இருக்கா? செயினா? ஆமாம்பா. செயின் எங்கே பாரு? செயின் இருக்கு, ஆனால் அது எப்படி இருக்கு? அவிழ்ந்து கிடக்குது. அவர் சொன்னார், இன்ஜின் நல்லா இருக்கு, சக்கரமும் நல்லா இருக்கு. அந்த இன்ஜின் அந்த சக்கரத்தோடு தொடர்பு இல்லைன்னா, செயினால் தொடர்பு உடையதா இல்லைன்னா, அது போக வேண்டிய இடத்துக்கு போகவே முடியாது. எவ்வளோ புதுசாக இருந்தாலும், எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாலும், அதனுடைய டெஸ்டினி, அந்த ஆசீர்வாதத்தை அதை அடையவே முடியாது ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எல்லாம் நல்லா இருக்கு, நம்ம சோதிச்சு பார்க்குறோம், எல்லாம் நல்லா இருக்கு, குடும்பம் நல்லா இருக்கு, உறவு நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் நான் ஏன் முன்னேறலை? நான் நல்லா படிக்கிறேன் வேதத்தை, நான் ஜெபிக்கிறேன், நான் ஊழியமாக செய்கிறேன், ஏன் முன்னேறலை? செயின். சொல்லுங்க பார்ப்போம். செயின் உன்னை தேவனோடு இணைக்கின்ற, உன் வாழ்க்கை சக்கரத்தை சுற்ற செய்கிற அந்த தொடர்பு என்னது? ஜெபம். கைகளை உயர்த்து. அந்த நம்பிக்கை என்கிற உறவு, விசுவாசம் என்கிற உறவு, அன்பனும் உறவு தேவனோடு சரியாக இருந்தா நீ போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாய் போர் சேர, நீ அடைய வேண்டிய இலக்கை சீக்கிரமாய் அடைய கர்த்தர் உன்னை அன்பு, நம்பிக்கை, ஜெபம், விசுவாசத்தால் நிரப்புவாராக. கைகளை தொட்டி ஆண்டவர் நன்றி சொல். நல்ல கைகளை தொட்டி ஆண்டவர், என் தேவன் யார்? அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஒரு முறை பாலாக் ராஜா, மோபிய ராஜாவாகிய பாலாக் இஸ்ரேல் மக்களை குறித்து கேள்விப்பட அவங்க வந்துட்டாங்க. அவன் சொல்கிறான், மாடு புல்ல மேய்கிறது மாதிரி இந்த கூட்டம் என் தேசத்தையும் மேய்ஞ்சிரும்பா. என்ன சொல்கிறான் பாருங்க, என் தேசத்தையும் மேய்ஞ்சி போயிடும், நாங்கள் எல்லாருமே தவிச்சு போயிடுவோம், இவங்களை என்னால் ஜெயிக்க முடியாது. ஏன்? இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவளை ஜெயிக்க முடியாது. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிடுவேன், அவன் பேர் பிலேயாம். அவனை அழைக்கிறான், நீ வா, நீ வந்து இந்த ஜனங்களை சபிக்கணும். நீ ஆசீர்வதிச்சா கர்த்தரை ஆசீர்வதிப்பார், நீ சபிச்சா கர்த்தர் அவனை சபிச்சிருவார். நீ வந்து சபிச்ச பிறகுதான் நான் அவனை ஜெயிக்க முடியும். தயவுசெய்து அவனை சபிச்சிரு. இந்த உலகம் உன்னை இனி ஜெயிக்க முடியாது. அதற்காக சில தந்திரங்களை செய்து பிலேயாமை கூட்டு வரான். பிலேயாம் அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். சத்தியத்துக்குள்ள நேராக போயிடுவோம். பாலாக்கு ராஜா சொல்கிறான், வாங்க உங்களை கனம் பண்ணுவோம், வாங்க சபிங்க. அப்போ அவன் சொல்கிறான், மேடைகளை கட்டு. மேடை கட்டுறான். 7 மேடைகள், 7 காளைகள், 7 ஆடுகள் பலி கொடுக்கிறான். நடந்தது என்ன? ஆண்டவர் ஆசீர்வதிப்பவனை நான் சபிக்க முடியாதுன்னு சொல்றான். அவன் ஜெபிக்கும் போது அவன் வாயில என்ன வார்த்தை வருது? கர்த்தர் சபிக்காதவனை நான் எப்படி சபிக்க முடியும்? கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை ஒருவனாலும் சபிக்க முடியாது. அவர்கள் ஜனம் பெருத்தவர்கள் என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். 2வது ஒரு மேடை, மறுபடியும் 7 காளை 7 ஆடு பலியிடுறான். மறுபடியும் வந்து சபி. இப்பொழுதும் அவன் வாயை திறக்கும் போது தேவன் வாயில சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றார். என்ன சொல்லுகிறான்? இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரவாதம் இல்லை. அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கிறார், அதை திருப்ப என்னால் கூடாது என்று சொல்லுகிறான். கைகளை தட்டி ஆண்டு இதே மாதிரி மறுபடியும் அவனை மறுபடியும் மேடை கட்டுறான், மறுபடியும் பலியிடுகிறான். அந்த சத்துருவை பாருங்க, முயற்சியை விடவே இல்லை. ஒவ்வொரு முறையும் அவனுக்கு செலவாகுது.
எவ்வளவு செலவானாலும் சரி இவனை சபிக்கணும், ஏன்னா ஜெயிக்க முடியாது, சபிக்கணும், தந்திரம் பண்ணுறான். இந்த முறை அவன் வாயை திறக்கும் போது தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர் யாக்கோபை. இந்த முறை அவன் ஆண்டவட்டே போல அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கர்த்தர் ஆசீர்வதிக்க மட்டும்தான் செய்வார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கைகளை தட்டி, யாக்கோபை உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள், ஓ எத்தனை அழகு உள்ளது, அவைகள் பரவி போகிற ஆறுகள், அவர் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீர் அருகே இருக்கிற தோட்டம், அவர்கள் எழும்பினா அவரை தடுப்பவன் யார்? கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி. இந்த காலை நேரத்தில் உன் தேவன் யார்? எடுத்து வாசிப்போம். எரேமியா, உன்னை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார்? ஏசாயால எடுத்து வாசிப்போம். 46:11 எடுத்து வாசி கேட்போம். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. அதை சொன்னேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். கைத்தட்டி ஆண்ட கோரேஸ் ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் ஒன்று புரிஞ்சுங்க, என்ன சொன்னாரோ அதை ஆண்டவர் திட்டம் பண்ணி பிறகுதான் சொல்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பேன்னா புதுசாக பிளான் கொடுக்க மாட்டார், ஏற்கனவே அவர் பிளான் போட்டுட்டார், அதை தான் உன்கிட்ட சொன்னார். நான் திட்டம் பண்ணினேன், நானே செஞ்சு முடிப்பேன். கைகளை தட்டி நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் முன்பாக நில்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை வாசிக்க 43:19 வாசிக்க கேட்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நல்லா பாருங்க, புதிய காரியம் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும், வனாந்திரத்தில் வழியையும், அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அவாந்திர வெளியில எதை உண்டாக்குவாரா? எப்படி ஆண்டவர் நடக்கும்? அவர் சொல்றார், நான் புதிய காரியம் செய்வேன். எப்படி? உனக்கு அதை பற்றி கவலை வேண்டாம். வனாந்திரத்தில் வழி கொடுப்பேன், அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன். இதை செய்கிற கர்த்தர் நான். கைகளை உயர்த்து. நான் அனுப்புகிற வசனம் எதற்காக நான் அனுப்புகிறனோ அது தன் காரியத்தை செஞ்சுதான் என்கிட்ட திரும்பும். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சார். இந்த வருடம் கொடுத்த வாக்கு மனம் பொருந்தி செவி கொடுத்தா தேசத்தின் நன்மையை புசிப்பாய். இந்த புது வருடத்தின் சபைக்கு வாக்குதத்த உன் ஜனங்கள், உன் ஜாதிகள் உன் மகிமையை காண்பார்கள். நீ எப்சிபா, நீ பியூலா. கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவர், நான் எப்சிபான்னு சொல்ல, நான் வாழ்க்கைப்படுவேன், என் தேசம் வாழ்க்கைப்படும். மணவாளன் மணவாட்டின் மேல் அன்பாய் இருப்பது போல, பரிவாய் இருப்பது போல கர்த்தர் என் மேல் அன்பாய் இருப்பார். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி. நான் உயருவேன், நான் எழும்புவேன், நான் செழிப்பேன், ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் வேத வாக்கு. சில நேரம் நமக்கு ஒன்றும் புரியாது. எரேமியா என்ன சொல்றான்? சீக்கிரம் எடுத்து வாசிப்பேன். எரேமியா 29:11 வாசிங்க பார்ப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். உங்கள் பேரில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற, நல்லா பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு எது? அதை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தீமைக்கல்ல, சமாதானம். அல்லேலூயா. ஒன்று புரிஞ்சுங்க, நம்மை குறித்து நம்ம திட்டம் வேற, நம்மை குறித்த தேவ திட்டம் வேற. அவருடைய நினைவுகளை நீ அறியணும். எப்படி அறிய முடியும்? அதான் சொன்ன தொடர்பு, ஜெபம். அவரோடு பழகு, சமாதானமாயிரு, அதனால் உனக்கு நன்மை வரும். யோபுல சொல்கிறான். அவரோடு பழகுங்க, பேசுங்க, தனிச்சு போங்க. இந்த உபவாச நாட்கள் 40 நாள் நம்ம நியமிச்சிருக்கோம். நாளையிலேருந்து காலையிலும் நடக்கும் சபை, ஆன்லைனில் 10 மணிக்கு நேரடியாக நடக்கும். பக்கத்தில் இருக்கவங்க வாங்க, சேர்ந்து ஜெபிப்போம். சபைக்காக, இடத்திற்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக, அவருடைய எதிர்காலத்துக்காக, தேசத்துக்காக நன்மையை புசிப்போம் என்று நான் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இதை நான் எப்படி பெறணும்? தெளிவாக சொல்கிறேன். ஒரே வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொல்லுகிறார். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். அல்லேலூயா. அர்த்தம் என்னன்னா, உன் சுய புத்தியை சாயாது. உனக்கு நிறைய காரியம் தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும், நிறைய தெரியும். ஆனால் அதெல்லாம் மறந்துருன்னு அர்த்தம். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் மறந்துரு, அவர் சொல்வதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. அதான் நம்பிக்கை. உன் சுய புத்தி. நம்ம என்றைக்குமே மற்றவங்க சொல்கிறத கேட்டு அதை திங்க் பண்ணும் போது தான் தவறு செய்கிறோம்.
நமக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்லி நம்ம புத்தியை யூஸ் பண்ணும்போது தான் தடுமாறுகிற. விசுவாசம் என்பது புத்திக்கு அப்பாற்பட்ட காரியம். கைகளை உயர். கடலை பிளக்க முடியுமா? அது விசுவாசம். கோலியாத்தை கொல்ல முடியுமா? அது விசுவாசம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல. யோர்தானை பிரிக்க முடியுமா? அது விசுவாசம். கர்ப்பத்தை உயிர்ப்பிக்க முடியுமா? விசுவாசம். செத்தவனை எழுப்ப முடியுமா? விசுவாசம். பிசாசை துரத்த முடியுமா? விசுவாசம். எதிர்ப்பு நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தரின் முழு இருதயத்து நம்பிக்கை. அப்போ உனக்கு தெரிஞ்சு ஹியூமன், அதாவது நமக்கு சில ரீசனை சொல்லும் உலகம். இப்படி இருக்குது அப்படி இருக்கு, காதலே வாங்க தள்ளி விட்டுருங்க. வேணாம், எதுவுமே எனக்கு வேண்டாம். நெகட்டிவான எந்த ஒரு காரியமும் எனக்கு வேண்டாம். என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். அது நிச்சயம் நடக்கும். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? சகலத்தையும் செய்ய வல்லவர். நல்ல கையை சுற்றி சொல்லு, சகலம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் ஒன்று இருக்கா? என்ன அதிசயம் வேணும் உனக்கு? அதை உனக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்க? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறாரா? எழும்பி நின்று எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். எல்லாரும் எழும்பி நின்று அல்லேலூயா. ஓ ஷபரதன மரியாந்துரி மனமதியாந்துர பலபௌரியாந்துர பலபரபலப ஓ ரபப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 ப
என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? பாடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். உணர்ந்து பாடுவோமா? என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாத போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது தினங்கொள் என்றாரே, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, தளர்ந்த போது தினங்கொள் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கைகளை சொல்லி, என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் இயேசுவால் நான் உயருவேன், என் இயேசுவால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கைகளை உயர்த்தி, சுற்றியுள்ள உன்னை சுற்றி இருக்கிற சத்துருக்கள், விரோதிகள், பகைக்கிறவன் எல்லாம் பார்ப்பான். உன் தலையை நிமிர செய்வார், உன் தலை இந்த வார்த்தையின்படி நிமிர செய்வார். பற்றிக்கொள்ளாண்டு உன் சுய புத்தியை சாயாது. 1000 காரணம் சொல்லுவான் மருத்துவம், 1000 காரணம் சொல்லும் உலகம். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்னார். அதை உறுதியாய் பற்றிக்கொள். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லும். கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம் கடந்து போவோம். கர்த்தருடைய பந்தி